அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். சாறு வந்து கெட்டியாக இருக்கணும். இப்போது இதை அப்படியே விட்டுடணும். எதுவும் செய்யாமல் ஒரு நாள் அப்படியே விட்டுடுங்க. ஒரு நாள் கழித்து பார்த்திங்கன்னா எல்லாமே காஞ்சி கெட்டியாக இருக்கும். இப்போது இந்த பேப்பரை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டா சோப்பு ரெடி. ஆனால் சோப்பை வந்து உடனே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணுறதுனால 1 மாதம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். இந்த பேப்பர் ரிமூவ் பண்ணதும் 1 மாதம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. அதே மாதிரி இது நம்ம ஒரிஜினல் மரச்செக்கு எண்ணெயில் செய்கிறோம். நீங்கள் பீட்ரூட்டுக்கு பதிலாக மற்ற பொருளை கூட சேர்த்து சோப்பு செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஆனால் நீங்கள் சோப்பு செய்யக்குள்ள காஸ்டிக் சோடா கையில் படாமல் பார்த்துக்கோங்க. நான் கலருக்காகவும் வாசத்துக்காகவும் எதுவும் யூஸ் பண்ணலை. நீங்கள் ஆசைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.